ஆ வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள ரெட்டணையில் பகுதியில் தான் வந்து இந்த தனியார் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில படிக்கும் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிகளுக்கு வந்து இவரு அடிக்கடி வந்து அதாவது பல தொந்தரவு குடுத்துருக்காரு. கை, கால் அமுக்கி விடுங்க, இந்த மாதிரிலாம் பல தொந்தரவு குடுத்ததாக வந்து கடந்த சில மாதங்களாகவே புகார் இருந்துள்ளது. ஆனா, எந்த ஒரு மாணவியும் இது குறித்து அவர்கள் பெற்றோரிடம் வந்து தெரிவிக்கல என மட்டும் கூறப்படுகிறது. இந்நிலையில இது மாணவிகளுக்குள்ளே வந்து பேசிக் கொண்டிருக்கிறபோது, அத இது இது அறிந்த மாணவர்கள் வந்து இது குறித்து தங்கள் பெற்றோரிடம் தகவல் தெரிவிக்கவே, ஒட்டுமொத்தமாக ஒரு சில பெற்றோர்கள் வந்து விழுப்புரம் மகளிர் காவல் நிலையத்தில இது குறித்து புகார் அளித்தனர். கடந்த 15ஆம் தேதி இரவு. அதனை அடுத்து இந்த பள்ளியினுடைய அ முதல்வர் வந்து கார்த்திகேயன் மீது வந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் வந்து இவரை வந்து தீவிரமாக தேடி வந்தனர். அனைத்து மகளிர் காவல்துறையினர். இந்நிலையில இவர் வந்து தலைமறைவாக இருந்தவர் இன்று காலை வந்து அதிகாலை வந்து விழுப்புரம் மாவட்ட எல்லைக்குள்ள ஒரு விக்கிரவாண்டி பகுதிக்கு அ ஒரு இடத்துல வந்து பதுங்கியிருந்த தகவல் கிடைச்சதன் பேரில அங்க வந்து காவல்துறையினர் வந்து இவரை மறைந்திருந்து அவரை பிடிச்சிருக்காங்க. தற்பொழுது இவர் வந்து எந்தெந்த மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கார். அதாவது கடந்த சில மாதங்களாக ஒரு மாணவி மட்டுமே அ ஒரு ஒரு சில மாணவிகள் மட்டுமே புகார் கொடுத்ததாக வந்த புகார் அடுத்தவர் தான் இந்த விசாரணையை வந்து முடுக்கிவிட்டு இவரை வந்து தீவிரமாக கைது செய்யும் நோக்கத்துல போலீசார் இவர் தேடி வந்த நிலையில மேலும் பல மாணவிகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்துல வந்து இவரை தீவிரமாக தேடி வந்தாங்க. இந்நிலையில இவரை வந்து இன்று காலையில வந்து கைது செய்து விட்டுருக்காங்க விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர். தற்பொழுது இவர் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டு பின்னர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க என தெரியப்படுகிறது. இதனால் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராகவும் இருக்கிறார் என்று கூடுதல் தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது.